ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இட்லி தோசைக்கு பதிலாக அரிசியை விட அதிக நார் சத்தும் இரும்பு சத்தும் நிறைந்த அவலுடன் வெஜிடபிள் சேர்த்து நல்ல ஒரு ஹெல்த்தியான காலை மாலை உணவு எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் அளவுக்கு திக்கான அவல் சேர்த்துக்கங்க. இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா 2 முறை அலசிட்டு தண்ணீரை ஒட்ட வடியை விட்டு எடுத்துக்கங்க. இது அப்படியே நல்லா வடிஞ்சு வரட்டும். தண்ணீர் சுத்தமாக இல்லாமல் வடிகிற அளவுக்கு வலைக்கரண்டியில் மாற்றிடுங்க. இப்போ வானலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூடவே அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கடுகு ஜீரகம் பொரிஞ்சு பருப்பெல்லாம் செவந்து வரட்டும். இது மாதிரி செவந்து பொரிஞ்சதும் இதோட 2 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதோட ஒரு சின்ன சைஸ் கேரட், கூடவே 4 பீன்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி உப்பு சேர்த்து கலந்திங்கன்னா வெஜிடபிள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. ஆறி வரட்டும். இப்போ மிக்சிங் பவுலில் ஏற்கனவே அலசி வடிய வச்ச அவல் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. இது மாதிரி தண்ணீர் இல்லாத அளவுக்கு நல்லா ஒட்டை வடியை விட்டு சேர்த்து கலந்துக்கங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக ஊறி. இப்போ இதோட நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் தாளிப்பை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே துருவன தேங்காய் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஏற்கனவே வெஜிடபிளில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துட்டு இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதை நீங்கள் உருண்டைகளாகவும் உருட்டி எடுத்துக்கலாம். இல்லை இது மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். எப்படி ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடில் செஞ்சு எடுத்து இதை அப்படியே ஸ்டீமரில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கங்க. நல்ல கமகமன் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுதுங்க. இதை நீங்கள் காலை நேரத்தில் சட்டுன்னு ஈஸியாக நினச்ச உடனே செஞ்சிடலாம். அதிக டைம் எடுக்காதுங்க. வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்துலையும் நீங்கள் செய்யலாம். இல்லை இட்லி தோசைக்கு பதிலாகவும் நீங்கள் இந்த டிஃபனை செய்யலாங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி லைட்டாக ஆறின பிறகு இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம். இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயே கொடுத்து விடலாம். நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்லாம் பெருசாக எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.